எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் வந்து புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மாவட்டந்தோறும் வந்து முதியோர் இல்லங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எதற்காகனா, நிறையா முதியோர் இல்லங்கள் வந்து தனியாரால் தான் நடத்தப்படுகிறது மற்றும் உதவி பெறும் தனியாரால் தான் வந்து நடத்தப்படுகிறது. இதை வந்து நிப்பாட்டுறதுக்காக தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தை மதுரை கிளையில் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த உத்தரவு முடிவில் வந்து ஜஸ்டிஸ் டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு போட்டிருக்காங்க. 2009 முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2009 படி புதுசாக ஒரு ஸ்கீம் புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுனா, அதில் வந்து மாவட்டந்தோறும் உருவாக்கணும். அது எங்கே ஸ்பேஸ் இருக்கோ மாவட்டத்திலே அல்லது நியரஸ்ட் பகுதியிலோ வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்குங்க. ஸோ அனைத்து மாவட்டங்களிலும் வருங்காலங்களில் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படுங்க. ஸோ அடுத்து இன்னொரு ரீசெண்டான கோர்ட் ஓரியன்டான விஷயம் வந்து என்னன்னா, சிறைத்துறை டிஐஜி வந்து அவங்க வந்து தன்னுடைய தேவைக்காக கைதியை வந்து பயன்படுத்தியதாக சொல்லி அவர் மேலே வந்து அலிகேஷன் ஆகி மொத்தம் 14 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ற என்ன ரீசன்னா, இந்த அம்மா வந்து சிவகுமார் ஒருத்தரை தன்னுடைய வீட்டு வேலைக்காக பயன்படுத்துறாங்க. அவங்க 4 லட்ச ரூபா மேலே வந்து அங்கேருந்து மிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ வந்து இவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லி இவரை வந்து சிவகுமாரை வந்து தனிமை சிறையில் வச்சிருக்காங்க. ஸோ இதற்காக உதவியான துணை சூப்பரண்ட் ஆஃப் ஜெயிலர் பிரீசனையும் ஜெயிலரையும் எல்லாமே ஆக்ஷன் மேலே எடுத்திருக்காங்க. ஸோ அது போக வந்து 2 பெண்கள் மற்றும் 8 வார்டன் மேலே கொண்டு அவங்க 14 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஜெயில் மேனுவல் அப்படி 447 படி யாரையும் வெளியில் கூட்டு போகணும்னா அதை வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் நம்ம கூட்டிட்டு போனோம், அல்லது முறையாக அனுமதி பெற்று ஒரு உடம்பு முடியாதவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதோ இல்லை பரவல் விடுறதோ எல்லாத்தையுமே வந்து ப்ரொசீஜர் படி தான் போடணும். ஆனால் அனர்சியாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு சிபிசிஐடிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணையில் இந்த மாதிரி முடிவு வந்திருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக வருங்காலம் அதோடைய முடிவு தெரிய வருங்க. ஸோ இந்த 2 செய்திகளும் முக்கியமான செய்திங்க. ரொம்ப நன்றிங்க.